வாழைத்தண்டு சாப்ஸ் சரிங்களா. அதுக்கே சூப்பரான ஸ்டைலில் நம்ம ஒரு நான்வெஜ் இந்த சிக்கன் மட்டன் ஸ்டைலில் அது செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கிலோ வாழைத்தண்டு நல்லா நார்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதுமாரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு குக்கரில் வச்சுருக்கேன் சரிங்களா. கூடவே ஒரு துண்டு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2லேருந்து 3 லவங்கம், இது தேவையான உப்பு, ஒரு அரை உப்பு போய் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஆகும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தொக்கு பார்த்துக்கு அது சாப்ஸ் மாரி கொண்டு வந்துடலாம் சரிங்களா. இது ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்துருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 விசில் விட்டோம், நல்லா வெந்துடுச்சு சரிங்களா. இப்போ தண்ணியை ட்ரைன் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மற்ற மசாலாலாம் போட்டு டாஸ் பண்ணிடலாம். இப்போது வாழைத்தண்டு சாப்ஸ் செய்கிறதுக்கு ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, அப்புறம் சோம்பு தாளிக்கிறதுக்கு 2 மட்டும்தான். இது சோம்பு பொரிச்சதும் ஒரே ஒரு கை வெங்காயம், கூடவே கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் சரிங்களா. இதுமாதிரி அரைச்சிட்டு லைட்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன சைஸு தக்காளி சரிங்களா, அதையும் போட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கிச்சு பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன். நம்ம மிளகாத்தூள் எதுவும் போடுறதில்லை, ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டுக்கோங்களா. சிக்கன் மசாலா மட்டும் போதும் அந்த ஃப்ளேவருக்கு. மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச வாழைத்தண்டு அப்படியே போட்டுக்கோங்க. இதில் வந்து அரை உப்பு போட்டுருக்கோம் நம்ம. ஸோ நம்ம ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து பேலன்ஸ் உப்பு போட்டு சரி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு எதுவும் உப்பு போட்டுருக்கோம், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தோம், உப்பு போட்டோம், உப்பு சரி பார்த்துட்டோம். இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ அந்த தொக்கு வந்து நல்லா கூடி வரும். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். சாப்ஸ் ரெடி சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம இறக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அவ்வளோதான், நம்ம மேலே கொத்தமல்லி தூவி இறக்கலாம். சூப்பரான வாழைத்தண்டு சாப்ஸ் ரெடி. இது வந்து ரைஸு, ரசம் சாதம், தயிர் சாதம், ஈவன் சப்பாத்தி, பரோட்டா கூட நல்லாயிருக்கும் சரிங்களா.